சரி நான் வந்து டெஃபினட்டாக குடிநோயாளிக்காக சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கணும். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ நான் ஒரு 3-4 மாதத்துலேயே ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணேன். அப்புறம் வந்து 3-4 மாதத்துலேயே வெளிநாடு போனேன். ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி அமெரிக்கா போய் இதை படிக்கிறதுக்காகவே நான் அமெரிக்கா போய் அங்கே ஒரு 4 மாதம் அங்கே இருந்து குடிநோயை பற்றி படித்து நான் திரும்பி வந்து ஆரம்பித்தேன். அது ஈஸியே இல்லை. ஆரம்பித்தப்பனா ஒரு ஒரு வீடை ஹையர் பண்ண கூட யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குடிக்கிற வாழையா உள்ள சேர்க்க போறீங்க, யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் என்ன பண்ணார், எங்கள் வீட்டையே கொடுத்த பெரிய வீடு சாந்தோம் ரோடில் இருந்தது, அந்த வீட்லேயே நீ ஆரம்பி அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரு சைக்கியாட்ரிஸ்டால் ட்ரீட் பண்ண முடியல, ஒரு ஃபிசிஷியனால் ட்ரீட் பண்ண முடியல. எப்படி சோஷியல் ஒர்க்கர், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர் கேன் ட்ரீட் ஆல்கஹாலிக்ஸ்னு அவள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 3வது, வாழ்க்கை முழுவதுமே குடியை தொடக்கூடாது, அதுவும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். சின்ன லெவலில் முதல்ல வந்து டிமான்டே காலனியில் ஒரு அவுட் பேஷண்ட் ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வந்து அதை ஷிஃப்ட் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். நிறைய பேஷண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வர ஆரம்பித்தாங்க.